வணக்கம். நாம் நல்லா இருக்க மற்றவர்களும் நல்லா இருக்க நம்ம என்ன செய்யணும்? ஒரு சுவத்தில் பந்தை எரிஞ்சா அது நம்மிடமே திரும்பி வருவது போல்தான் நாம் பேசும் வார்த்தைகளும் நாம் செய்யும் செயல்களும் நமக்கே வரும் என்பது ஒரு பிரபஞ்ச ரகசியம். சுவர் ஒரு பிரபஞ்சமாகவும் பந்து நமது வார்த்தைகள் மற்றும் செயல்களாகவும் உள்ளதை உணர்ந்து கொள்வோம். இப்போ கவனிப்ப, நல்லா இருங்க என நம்ம ஒருத்தரை வாழ்த்தினால் அந்த வாழ்த்து யாருக்கு? ஆமாம், நமக்கு தான். நாம் ஒருத்தரை வாழ்த்தினால் சுவராகிய பிரபஞ்சம் நம் வாழ்த்தினை பந்தாகிய வாழ்த்தினை மீண்டும் நமக்கே தரும். அப்போ நம்ம யாராவது நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் யாருங்க நல்லா இல்லாமல் போவாங்க? இங்கே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பதில் நம்ம தான் சொல்லி ஆகணும். எல்லாவற்றையும் யாருக்கும் தெரியாமல் மறைக்க இயலாது. எல்லாமே நிற்கும் இறை போற்றலாகிய பிரபஞ்சம் எல்லாவற்றையும் உணரும் என்பதை உணர்ந்து பேசுவோம், செயல்படுவோம். அதனால் இன்றிலிருந்து எளிமையாக ஒரு மனமுடிச்சு நம்மளே நம்ம மனசுக்குள்ளே செய்து கொள்ளணும். அடுத்தவருக்கு நலம் தரும் மகிழ்ச்சி தரும் இனிமையான சொற்களை மட்டுமே மனப்பூர்வமாக நாம் பேச வேண்டும். மற்றவரை சந்தோஷப்படுத்த, பாராட்ட, ஆறுதல் கூற, உற்சாகப்படுத்த வாழ்க்கை அழகானது, வாழ்ந்து பார்த்துடலாம் வா அழகை அழைக்க மனப்பூர்வமாக நல்லவைகளை மட்டுமே பேசுவது என நமக்கு நாமே ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமா? நல்லதை மட்டுமே நாம் பேசுவோம் என்று ஒரு சின்ன முயற்சி செய்து பாருங்கள். எல்லாமே நன்மையாக இருக்கும். நன்றி.